அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை தியானிக்க ஒரே குடும்பமாக எங்களை ஒன்றிணைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இப்படி ஒரு வாய்ப்பை இந்த இறை வார்த்தை பகிர்வை எனக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் வெளிச்சங்களை இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவியானவரே, ஆதியிலே நீர்த்திரள் மீது அசைவாடியது போல, செங்கடலின் மேலே அசைவாடியது போல, மொய்சனுக்கு முன்பாக சென்றது போல, இதோ இந்த பகிர்விலே எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய உள்ளங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நேரத்தில் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா மேட்டிமையான எண்ணங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக போகும்படியாக ஜெபிக்கிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த ஜெப வேலைக்கு வேண்டாத எல்லா நாற்றுகளும் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பரிந்துரையின் தாயாகிய அன்னை மரியாளே, அம்மா, நீர் தியானித்தது போல அந்த இறை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னதரும் உயர்ந்தவரும் மகா பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் இறை பகிர்வுக்கு, இறை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை வார்த்தை யோவான் 11வது அதிகாரம் 40வது இறை வார்த்தையில் சொல்லப்படுகின்ற ஒரு இறை வார்த்தையை இந்த நாளில் நம்ம மையமாக எடுத்திருக்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் 40வது இறை வார்த்தை, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவோமா? நான் நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பேன். இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கடவுளுடைய மாட்சியை நம்ம எப்ப காண முடியும்? நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது. அவரிடம் யார் நம்பிக்கை கொள்றாங்களோ, நம்பிக்கை வைக்கிறாங்களோ, விசுவசிக்கிறாங்களோ, அப்பொழுது கடவுளினுடைய மாட்சியை காண முடியும். இந்த வார்த்தை எல்லாமே நமக்கு ஒரு பரிச்சயமான, நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். அநேக முறை நாம கேட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஏன்னா லாசருடைய இறப்பின் பொழுது அந்த நிகழ்வுக்கு செல்லுகின்ற ஆண்டவர் அங்கு இருக்கக்கூடிய அவருடைய சகோதரி மார்த்தாளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். இந்த யோவான் 11வது அதிகாரம் ஏறக்குறைய அந்த அதிகாரம் முழுவதுமே லாசரை குறித்தும், அவருடைய இறப்பை குறித்தும், அவருடைய உயிர்ப்பை குறித்தும் சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம். இந்த இரண்டுக்கு நடுவுல நம்பினோர் வாழ்வர் அப்படிங்கிற ஒரு மைய பகுதியை யோவான் அந்த அதிகாரத்தில் வைக்கிறார். லாசருடைய இறப்பு, லாசருடைய உயிர்ப்பு, இந்த இரண்டுக்கு நடுவுல ஒரு பகுதி வைக்கப்படுகிறது, நம்பினோர் வாழ்வோர். இந்த லாசருடைய இறப்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த அதிகாரம் 3 நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டவரோடவே இருக்கக்கூடிய அந்த சீடர்கள், அவருடைய அற்புதத்தையும் அவருடைய அதிசயத்தையும் அவருடைய எல்லா விதமான அற்புதங்களிலும் அவர் கூடவே இருந்த சீடர்கள் இதனுடைய லாசருடைய இறப்பின் பொழுது அவங்க எந்த விதத்துல நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அவரை நன்கு அறிந்திருக்கிற ஒரு குடும்பமாகிய லாசருடைய சகோதரிகளான மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவர் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கிறத குறித்து இந்த அதிகாரத்துல முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். பெத்தானியாவில் லாசருடைய குடும்பம் வசிக்குது. லாசருக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியாள். இப்ப லாசர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு இருக்கிற லாசருடைய இந்த நிலையை ஆண்டவருக்கு அவங்க சகோதரிகள் தெரிவிக்கிறாங்க. 11வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? யோவான் 11வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்று இருக்கின்றான் என்று தெரிவித்தார்கள். பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? லாசர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை சகோதரிகள் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்று இருக்கிறான் என்று தெரிவித்தனர். ஒரு இன்ஃபர்மேஷனை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் என்ன நடக்குது அப்படின்னா, எப்போதுமே பதில் எதற்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பதில் நம்பிக்கைக்கு தான், இன்ஃபர்மேஷனுக்கு கிடையாது. அதுக்காக அடுத்த வார்த்தை, 6வது வார்த்தை 11:6 இறை வார்த்தை சொல்லுகிறது, லாசர் நோயுற்று இருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல பாருங்க, ஒரு வேண்டுதல் இல்லை, ஒரு மன்றாட்டு இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, முக்கியமா நம்பிக்கை இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்ட ஆண்டவர்
லாசர் நோயுற்று இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு மீண்டுமாக தங்கியிருந்த இடத்திலேயே 2 நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு தான் வார்த்தை சொல்லுது. இப்போ இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன், நமக்கு எத்தனையோ வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இருக்கும். கோயிலுக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், ஜெபக்குழுவுக்கு வர்றோம். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் கொண்டு போய் அப்படியே கொட்டிட்டு வந்தால் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் கிடைக்காது. நம்மளுடைய புலம்பலுக்கோ, நம்முடைய கதறலுக்கோ, நம்மளுடைய கண்ணீருக்கோ விடை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு விடை கிடைக்காது. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது, லாசர் நோயுற்று இருப்பதை கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவர் இன்னும் 2 நாள் தங்கியிருந்தார். இதுக்கு முன்னாடியும் சரி, ஆண்டவருடைய அந்த பணி வாழ்வில் 3.5 வருடங்கள்ல கானா ஊர்ல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின அந்த முதல் சம்பவத்தில் இருந்து அவர் இறந்த பிறகு அவருடைய விலா எலும்பு உடைக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் தெளித்து அந்த குருடனுடைய பார்வை பெற்ற வரைக்கும் எல்லா நிகழ்வுகளுமே ஆன் த ஸ்பாட், அப்பொழுதே, உடனே, அந்நேரமே, அப்பொழுது நிகழப்பட்ட நிகழ்வுகளாக தான் இருக்குமே ஒழிய எதுவுமே இவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்காது. எல்லாம் அந்தந்த ஆன் த ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆண்டவர் 2 நாள் காலந்தழுத்தி போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாம ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அநேக நேரங்களில் நாம செய்யக்கூடிய தவறும் இதுதான். நம்மளுடைய பிரச்சனைகளை, நமக்கு வரக்கூடிய கவலைகளை, கண்ணீரை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். அதுக்கு அநேக வார்த்தைகளை நம்ம இறை வார்த்தையில எடுத்து வச்சிருக்கிறோம். விடுதலை பயணங்கள் 14 சொல்லுகிறது, மோசே சொல்றாரு இல்லைங்களா, எகிப்திலிருந்து இஸ்ராயல் ஜனங்களை கூட்டிட்டு வரப்போ செங்கடல் எதுக்கு நிக்குது, அந்த மக்கள் செங்கடலை பார்த்துட்டு கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க, மோசைக்கு எதிராக முணுமுறுக்கிறாங்க, ஆண்டவருக்கு எதிராக முணுமுறுக்கிறாங்க. அப்போ மோசே அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். இந்த வார்த்தையை நம்ம இருக்க பிடிச்சுக்குவோம். ஆண்டவர் நம்மளை சும்மா இருக்க சொல்லியிருக்கிறாரு, அமைதியா இருக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்ம போரிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா அப்படின்னா இல்லை, அப்படி சொல்லலை. அந்த வார்த்தையில் அவர் அப்படிதான் சொல்றாரு. ஆனா நீங்க 14வது அதிகாரத்தில் அப்படி சொல்லக்கூடிய ஆண்டவர், நீங்க அதே 17வது அதிகாரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அமலேக்கியரோட எதிர்த்து போரிடுகின்ற பொழுது அவர் அதற்கான தேர்ந்தெடுத்த ஆட்களை யோசுவாவுக்கு முன்பாக யோசுவாவை தலைமையா செஞ்சு அந்த போருக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த இடத்துலையுமே ஆண்டவர் நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் உங்களுடைய கவலை. ஏன்னா இன்னொரு வார்த்தையும் நம்ம சொல்லுவோம், 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வார்த்தையாக இருக்கிற, உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மீது கவலையாய் இருக்கிறேன். இப்போ இந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம், எல்லா கவலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம சும்மா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையை தொடர்ந்து பேதுரு சொல்றார். 1 பேதுரு 5:8, அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை கர்ஜிக்கின்ற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என காத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க அமைதியா இருக்க முடியுமா? கர்ஜிக்கின்ற சிங்கம் போல ஒரு அழகை எதிர்த்து நின்று கத்திட்டு இருக்கிறப்போ நம்ம சும்மா இருக்க முடியாது. மாறாக என்ன செய்யணுங்கிறத அவர் 5:9 சொல்றார், அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் விஷயம், நம்மளுடைய தேவைகளுக்காக, மன்றாட்டுக்காக நம்ம ஆலயத்துக்கோ ஜெபக்குழுவுக்கோ போறப்போ அதை ஒரு முறையீடா நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே அங்கே இறக்கி வச்சுட்டு வந்தா அதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றுடலாம் அப்படின்னு நினைப்பது தவறு. மாறாக அதை எதிர்த்து போராட வேண்டும். யாக்கோபும் அவருடைய அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் அதான் சொல்றாரு, கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். இப்ப நமக்கு நோய் வருது, ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த நோயை வாங்கிக்கிட்டு நீங்க சும்மா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லல. நமக்கு ஒரு தேவை இருக்கு, நமக்கு ஒரு பண தேவை இருக்கு, அந்த பணத்தை கடனா வாங்கிட்டு நீ கடனாளியா அமைதியா இரு அப்படின்னு வார்த்தை சொல்லல. குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை, கணவர் கடவுளுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குடும்பங்கள்ல சூழ்நிலைகள் சரியா இல்லாத போது அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு வார்த்தை சொல்லலை. மாறாக அதனை எதிர்த்து நில்லுங்கள், அதை எதிர்த்து போரிடுங்கள் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. நம்ம கேட்கப்பட்ட நம்ம தியானித்த வார்த்தைகள் எல்லாமே இதை தான் சொல்லுது. 1 பேதுரு 5:7 5:9 வரையும், யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வார்த்தைகளும் இதைத்தான் சொல்லுது. அப்ப நம்ம அழகையை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா நம்ம 2 விஷயங்கள் நம்ம செய்யணும். நம்பிக்கையை கேடயமாகவும் கடவுள் தருகின்ற வார்த்தையை போர் கருவியாகவும் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அந்த அழகையை சும்மா போய் எதிர்த்து நிற்க முடியாது.
அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயம் மிக அவசியம். ஒன்று நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கேடயமாக பயன்படுத்தணும். 2வது கடவுளுடைய வார்த்தையை போர் கருவியாக பயன்படுத்தணும். அந்த விடுதலை பயணங்கள் 17வது அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னா, எப்பையெல்லாம் மோசே தன்னுடைய கோலை உயர்த்தி பிடிக்கிறாரோ அப்பையெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். எப்பவெல்லாம் அவங்களுடைய அந்த கோல் கைகள் தளர்ந்து கீழே இறங்குதோ அப்பையெல்லாம் அமலேக்கியர் வெற்றி பெற்றார்கள் சொல்லி நம்ம அந்த இடத்துல வாசிப்போம். அதே போல நம்ம எப்பையெல்லாம் நம்பிக்கை என்கிற கேடயத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ, எப்பையெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை போர்வாளாக பயன்படுத்துகிறோமோ அப்பையெல்லாம் அழகையை எதிர்த்து நாம் வெற்றி பெறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய இறை வார்த்தை அறிக்கை இடுகிறதும் குறையுதோ, அந்த விசுவாசத்துல நம்ம எப்போ குறைஞ்சு போறோமோ அப்ப அழகை வெற்றி பெறுகிறான். இந்த விஷயத்தை தான் முதல் அந்த வார்த்தையில, அதாவது மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவர்கிட்ட அவங்க தெரிவிக்கின்ற அந்த விஷயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால முதல்ல நமக்கு பதில் எதற்கு கிடைக்குது? இன்ஃபர்மேஷனுக்கு அல்ல. அதனால இப்போ இதுவரைக்கும் நம்ம ஆலயத்துல போயிட்டு நம்மளுடைய கண்ணீரையோ கவலையோ சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம விடுபடுவோம்னு நம்ம அந்த செயல்களில் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இதுக்கு அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அன்னாள் ஆண்டுதோறும் போய் அழுது கொண்டிருந்தார்கள் ஆலயத்துல போயிட்டு. ஒவ்வொரு வருஷமும் அவங்க போய் செஞ்சுட்டு இருந்த காரியம் அதுதான். ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு அது ரிப்பீட் ஆச்சு ஒழிய அதுல இருந்து அவங்க விடுதலை வாங்கிட்டாங்களா அப்படின்னா இல்ல. எப்ப அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது? ஏலியனுடைய கடவுளுடைய வார்த்தை ஏலியின் மூலமாக அன்னாளுக்கு சென்ற பொழுது, அப்பொழுது அந்த வார்த்தையை அவங்க ரிசீவ் பண்றாங்க. நீ மனநிறைவோடு செல், உன்னுடைய விண்ணப்பம் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் கேட்டருளினார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அன்னாளுடைய இருதயத்துல சேர்ந்ததுனால அது வரைக்கும் கவலையோடும் கண்ணீரோடும் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அன்னாளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது அந்த இடம்தான். எப்ப கடவுளுடைய வார்த்தையை அவங்க ரிசீவ் பண்ணாங்களோ அதற்கு பிறகு அவருடைய முகம் வாடி இருக்கவில்லை. அந்த வாட்டம் அவங்கள்டேந்து போனதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்தார். அவர் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரைஸ் யூனிவர்சிட்டியில் கூட சகோதரர் பாடினாங்க, கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் சொல்லிட்டு. அப்ப எந்த இடத்துல நமக்கு கவலையும் கண்ணீரும் புலம்பலும் அழுகையும் இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது, கடவுளிடமிருந்து பதில் வராது. அப்ப கடவுள்கிட்டேருந்து நம்ம பதிலை பெறணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்பிக்கை. இந்த உலகை வெல்வது நம்பிக்கை தான், இன்ஃபர்மேஷன் கிடையாது. நம்ம அப்ப தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது காரியங்கள் செய்திருந்தோமே அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு முடிவுக்கு வருவோம். அத்தகைய தெரிவிக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இருந்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையின் மீது அன்னால் எப்படி அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதே போல நம்முடைய வாழ்விலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான அற்புதங்களை நம்ம கடவுளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த 3.5 வருட பணி வாழ்வில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் பாருங்க, நம்பிக்கையின் அடிப்படையில தான். ஏறக்குறைய அனைத்து அற்புதங்களும் 1, 2 தவிர. ஒரு விதவை தாயினுடைய மகள் இறந்து போறாங்க, அந்த இடத்துல அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்துட்டு அவர் அந்த சிறுமியை உயிரோடு எழுப்புறத பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய 90% மேலான அற்புதமும் அதிசயமும் கடவுளுடைய மாட்சியையும் அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா அவர்கள் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க பார்க்கறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2-3 சம்பவத்தை எடுத்துக்கலாம். மார்க்கு 2வது அதிகாரம். மார்க்கு 2வது அதிகாரத்துல 40 42 வரையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சம்பவம். ஒரு தொழுநோயாளி ஆண்டவர்கிட்ட வர்றாரு. அவர் ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று வேண்டினார். இந்த ரிக்வெஸ்ட்டை பாருங்க, இது மார்த்தாள் மரியாள் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடையாது. இங்க ஆண்டவர்கிட்ட நான் நோயோட இருக்கிறேங்கிற இன்ஃபர்மேஷனை ஆண்டவர்கிட்ட அவர் கொடுக்கல. மாறாக இந்த பிரேயர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே நீங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களால இந்த நோயை நீக்க முடியுங்கிற நம்பிக்கையோட இந்த பிரேயர் இருக்கு. இந்த பிரேயருக்கு ஆண்டவர் எப்படி பதில் தர்றார்? நான் விரும்புகிறேன் உனது நோய் நீங்குக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்துக்கான பதில் பாருங்க. இங்க ஆண்டவர் 2 நாள் டைம் எல்லாம் கேட்கல, நான் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லல. மாறாக அவருடைய விசுவாசத்துக்கு பதில் சொல்றார், நான் விரும்புகிறேன் உனது நோய் நீங்குக. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கி அவர் நலமடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மத்தேயு 9வது அதிகாரத்துல இரத்தப்போக்குடைய ஒரு பெண், 12 வருடங்களாக இரத்தப்போக்குடைய அந்த பெண் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த எல்லா செல்வங்களையும் அந்த நோய்க்கான மருத்துவத்துக்காக செலவிட்டு கடைசியில ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் நலம் பெறுவேன். இதுதான் அந்த அம்மாவுடைய நம்பிக்கை. இந்த அம்மாவுடைய நம்பிக்கையின்படியே அவங்க போய் ஆண்டவருடைய ஆடையை தொடுறாங்க. தொட்டதற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்துல 9வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை, நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று அவங்க நம்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரமே அப்பெண் நலமடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 2வது ஒரு ஸ்பாட் ஹீலிங். இந்த ஹீலிங் எப்படி நடக்குது? அந்த அம்மாவோட நம்பிக்கை என்ன? போய் ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டா நான் சுகமடைவேன் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். தொட்ட உடனே அவங்க சுகமடைகிறாங்க. 3வது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரத்துல நூற்றுவர் தலைவனுடைய மகன் குணமாகுதல். இவருடைய பையன் முடக்குவாதத்தால மிகுந்த வேதனையோட படுத்து கிடக்கிறான். இப்போ இந்த மற்ற 2 விஷயத்தை விட இங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இதை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உன் பையனை குணப்படுத்துறேன்பாங்கிறாரு. மற்ற 2 விஷயத்துல அந்த மாதிரி இல்லை. ஆனா இந்த விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உன் பையனை குணப்படுத்துறேங்கிறாரு. ஆனா இதுக்கு நூற்றுவர் தலைவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய பையன் குணமடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விடுதலை எப்படி கிடைக்குது? அந்நேரமே அவர் சொல்றாரு, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே அந்த பையன் குணமடைந்தான். 3வது ஒரு விடுதலை. இந்த 3 விடுதலை மட்டும் இல்ல, நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அற்புதங்களையும் பார்த்தோம் அப்படின்னம்னா அதற்கு பின்பாக அவங்க என்ன நம்புறாங்களோ, அவங்க என்னத்தை விசுவசிக்கிறாங்களோ, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு எதன் அடிப்படையில் அவங்க விசுவாசத்தை வச்சிருக்கிறாங்களோ அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவர் பதில் தர்றார். இன்னொரு இடத்துல இப்ப இந்த லாசர் சம்பவத்தை பார்க்கறதுனால நம்ம ஒரு இறப்பு நிகழ்ச்சியை குறித்து பார்க்கலாம். யாயிருடைய மகள் யாயிர் வந்து இப்ப ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? மார்க் 5வது அதிகாரத்துல வரக்கூடிய சம்பவம், என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். இதுவும் ஏறக்குறைய லாசர் சம்பவத்தை ஒட்டியே தான் இருக்குது. இப்ப லாசரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். ஆனா அந்த 2 சகோதரிகளும் என்ன சொல்றாங்க? உன் நண்பன் நோயுற்று இருக்கிறான்ங்கிறத தெரிவித்தனர். ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிவிச்சாங்க, அதுக்கு பதில் இல்லை. ஆனா இங்க யாயிர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். பாருங்க, இந்த அப்புறம் ஆண்டவர் இல்லப்பா நான் வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுத்துருக்கேன், ஏன்னா தொழுகை கூட தலைவனுக்கு நான் வார்த்தையை தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு ஆண்டவர் நீங்க சொல்லல. அவருடைய விசுவாசம் எதுவோ அந்த விசுவாசத்துக்கு இங்க ஆண்டவர் பதில் சொல்றார். இயேசுவும் அவருடன் சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒவ்வொரு சம்பவங்களும் பாருங்க நமக்கு எடுத்து சொல்றது அதுதான். அந்த அவங்க எந்த அடிப்படையில ஆண்டவர் மீது விசுவசிக்கிறாங்களோ அந்த விசுவாசத்துக்கு இங்க ஆண்டவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப யாயிரும் அவரும் அவருடைய மகளை குணப்படுத்துவதற்காக நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்போ எதுக்க அவருடைய வீட்டிலிருந்து, யாயிர் வீட்டிலிருந்து ஆள் வர்றாங்க, உன்னுடைய மகள் இறந்து போய்விட்டால் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். இப்படி ஒரு சூழ்நிலையில நம்மளும் கடந்து பல நேரங்களில் வருவோம். நம்பிக்கையோட வார்த்தையை அறிக்கையிட்டு இருப்போம். அந்த நம்பிக்கை பயணத்துல நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ நோயோடு இருக்கின்றப்போ 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நான் சுகம் பெற்று இருக்கிறேங்கிற வார்த்தையை நாம அறிக்கை இட்டுட்டு இருக்கிறப்பயே டாக்டரோட ரிப்போர்ட்டு அந்த வார்த்தைக்கு எதிராக வந்து நிற்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் இங்க யார்கிட்ட சொல்றார்? அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நீ எந்த நம்பிக்கையை வச்சிருந்தியோ அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கைவிடாதேங்கிறார். யாயிரோட நம்பிக்கை என்ன? நீ வந்து என்னுடைய மகள் மீது கையை வையும், அவள் பிழைத்துக் கொள்வாங்கிறது தான் யாயிரோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேருந்து நீ மட்டும் வெளியில வந்துடாதேங்கிறார். நாமளும் ஒரு நம்பிக்கை பயணத்துல அனுதினமும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை வார்த்தையா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனைக்காக நாம் அறிக்கை இடக்கூடிய பிலிப்பியர் 4:19 இறை வார்த்தையா இருக்கலாம், இல்ல நம்முடைய குடும்பத்தை சமாதானத்துக்காக, குழந்தை பெற்றுக்காக, ஒவ்வொன்றுக்காகவும் ஒரு வார்த்தையை நாம அறிக்கையிட்டு இருக்கலாம்.
கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனையில இருப்போம். அந்த பிரச்சனைக்கான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை நாம அறிக்கையிட்டு இருப்போம். அந்த வாழ்க்கை பயணத்துல, இந்த விசுவாச பயணத்துல நாம் போய்கிட்டு இருக்கிறப்போ, இப்ப யாயிருக்கு வந்த தடை மாதிரியே அங்கேயும் சில தடைகளை நாம் பார்க்க முடியும். நம்முடைய கண்களை உடனே இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண முடியாது. அதற்கு எதிரான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்வதற்கு இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட், அஞ்சாதே. நெகட்டிவா ஒரு ரிப்போர்ட் வருது, நாம பாசிட்டிவா ஒரு இறை வார்த்தையை அறிக்கையிட்டு இருக்கிறப்போ அதற்கு எதிராக ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்து முதல்ல பயப்படாது. நான் உன் கூட இருக்கிறேங்கிறார் ஆண்டவர். நீ எந்த நம்பிக்கையில அந்த வார்த்தையை அறிக்கையிடுறியோ அதை மட்டும் இருக்கப்படி. இப்ப யாருக்கு என்ன சொல்றாரோ அதே அட்வைஸை தான் நாம அறிக்கையிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் சொல்றார். இப்ப யாயிருக்கிட்ட அந்த இதை திடப்படுத்திட்டு யாயிரை கூட்டிட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க இறந்து கிடந்த சிறுமியின் உடலுக்கு அருகே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு?